Hi friends, welcome to innermagic. நம்ம வீட்ல ரொம்ப மெஸ்ஸியா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் தான். நம்ம வார்ட்ரோபை எவ்வளவுதான் நீட்டா வச்சிருந்தாலும் ரொம்ப கலச்சு Dress எடுக்கும்போதெல்லாம் கலச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். பட் நம்ம அதை மடிச்சு வைக்கும்போது மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும் அப்படினா நம்ம மடிச்சு வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஃபோல்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KonMari Method அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மெத்தடை வந்து உருவாக்குனவங்க வந்து மேரி கோண்டோ. அவங்க வந்து ஜப்பானில் இருக்காங்க. இது ரிலேட்டடாக நிறைய புக்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, வீடை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படின்லாம் வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடை எல்லாருக்கும் அவங்க வந்து சொல்லியும் தராங்க. நம்ம பனியன்லாம் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும், திருப்பி வைக்கும் போதும் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு கண்டெய்னரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பேண்டீஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணி வைக்கும்போது அது எப்பயுமே வந்து கலையாது. ஸோ ஒன்று எடுக்கிறாங்கன்னா இன்னொன்று வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலே வார்ட்ரோப் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இன்சைட் வச்சுட்டு உள் பக்கமாக எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து பண்ணணும். இப்போ கொண்டையெல்லாம் போடுவாங்க இல்லையா, பெரியவங்க கொண்டை எல்லாம் போடுறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எடுத்ததை நம்ம வந்து உள்ளே தள்ளிட்டு ரொட்டேட் பண்ணணும். நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போகும்போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோன்னா ஒரு சின்ன பேக்லேயே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மடிப்பு எப்பயுமே கலையாது. இது வந்து நீங்கள் பண்ண கண்டிப்பாக வந்து வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களே வந்து இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கரெக்டாக புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஒரு சின்ன ஆர்கனைசர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதிலே வந்து இவ்வளோ பேண்டீஸ் வந்து நம்மளால் வைக்க முடியும். ஒன்று எடுக்கும் போது இன்னொன்று வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இது குழந்தைங்க எடுத்தாலுமே சரி, அந்த ட்ரெஸ்ஸஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரௌசர்ஸ் எல்லாம் எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டாண்ட் பண்ணோன்னா, அதை மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நிற்க வச்சோன்னா அது அப்படியே டிஸ்டர்ப் ஆகாமல் கீழே விழுகாமல் அப்படியே நிற்கணும். அப்படி நின்னாலே நம்ம கரெக்டாக மடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ட்ராயர்ஸு அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து மடிக்கணும். இப்படி நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இப்போது பெரிய பேண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே இதில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 3/4 மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு நிற்க வச்சு பாருங்கள், நிற்குதான்னு பாருங்கள். அப்படி நிற்கலைன்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து வச்சு பாருங்கள். இப்போ சாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த எட்ஜ் வந்து வெளியில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா டைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எட்ஜில் வந்து ஒரே ஒரு சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் உள் பக்கமாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து சீல் பண்ணிக்கணும். அந்த பக்கமும் திருப்பிட்டு சீல் பண்ணணும். அதை சீல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நல்ல ஒரு டைட்டாக அது வந்து நல்லா ஃபோல்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க சாக்ஸு, நம்மளோட சாக்ஸ் யாரோடதுனாலும் இந்த மாதிரி வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். சாக்ஸ் வந்து 2-3 விதத்தில் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இனிஷியலாக கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதுவே வந்து உங்களுக்கு நல்லா பழகிடும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு வந்து செப்பரேஷனும் இருக்கனால கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிவைடர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஷர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அயர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் வேரியேஷன் மட்டும் இருக்கும். ஆக்சுவலி இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாருமே நினைப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து எப்பயுமே இது வந்து அயர்ன் பண்ணுற மெத்தட். ப்ளஸ் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ நிற்க வச்சிங்கன்னா அது வந்து நல்லா நிற்கும். இந்த மெத்தடில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது மற்ற ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். பழைய பாக்ஸஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து த்ரோ பண்ணிடாமல் இந்த மாதிரி ஆர்கனைசராக வந்து நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு 3/4 மடிச்சுக்கோங்க. எப்பயும் போல் அந்த த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதுவும் அப்படி தான், எந்த கிளாத் ஆனாலும் சரி அது வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணணும், அது கீழே விழக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
நம்ம சாக்ஸுக்கு வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி மெத்தட் தான். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கத அதுக்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்டாண்ட் பண்ணும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் இன்ஸ்கர்ட்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் மடித்து வச்சுருந்தாலும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஷூ அந்த பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலர் பேப்பர்ஸ் ஏதாவது வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் இது கொஞ்சம் இன்சைட் வைக்கிறனால எனக்கு வந்து ஒன்றும் தெரில. ஸோ நான் அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, வீட்டில் இருக்க இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கர்ச்சீஃபும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிவைடர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அப்படி வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது எவ்வளோ இருக்குன்னும் தெரியும். ப்ளஸ் அது வந்து நல்லா ஒரு வெல் மேனர்டாக ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்படி தான் வந்து என்னோடய வார்ட்ரோப் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே லெவல் பண்ணி வைங்க. ரொம்ப ஒன்று மேலே ஒன்று வந்து இருக்கக்கூடாது. கரெக்டான கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஆர்கனைசர்ஸ் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷூஸ் வர்றது இல்லை ஏதாவது அமேசானோட கார்ட்போர்ட் பாக்ஸஸ் ஏதாவது இருக்குன்னா அதை த்ரோ பண்ணிடாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்கனைசராக. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ண மாட்டேன். அது எல்லாமே இந்த மாதிரி ஹேங் பண்ணிடுவேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கரில் வந்து எல்லா டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மு, அப்புறம் என்னோடய சின்ன பையனுக்கு அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராயர்ஸு, பேண்டீஸ் அதெல்லாம் வந்து அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வார்ட்ரோபையும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.